3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. சார் கூட்டம் நீங்க கடைசியில் 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்ததாக தகவல் வருது, அது உண்மையா? அந்த வீடியோ முதல்ல உண்மையா? உண்மையை பேசணும். அந்த வீடியோ எப்போ எடுத்தது? ஏதோ ஒரு காணொலியை எங்கேயோ எடுத்து வந்து சொருகி என்னமோ தேவையில்லாத ஒட்டக்கூடாது, ஓகேங்களா? அந்த விஷயம் நடந்தது எங்கேயோ நடந்திருக்கு. அது முதல்ல நிர்வாகிகளானே தெரியல, எதையோ ஒரு ஃபேக் நியூஸ் வீடியோ சும்மா பரப்பி விட்டுட்டு இதே திமுக காரங்க யாராவது போட்டு வந்தா நீங்க வந்து இப்படியே மாத்தி பேசுறீங்க. எங்க நடந்தது? அதுல யாராவது நாகப்பட்டினம், திருச்சி அந்த மாதிரி ஏதாவது ஊர் பேர் சொன்னாங்களா? ஒரே ஒரு அம்மா வந்து அவங்க செயினை இது பண்ணிருக்காங்க, ஏதோ பேக்கெட்ல எடுத்து கைட்டி வச்சிருக்கிறதாவோ ஏதோ சொன்னாங்க. அது என்ன ரியலா நடந்தது தெரியாது. அதுக்கப்புறம் அதை வந்து திருடனவனை பிடிச்சி கொடுத்துட்டாங்கலாம் கூட சொன்னாங்க. எனக்கு 1 லட்சம் பேர்ல ஒரு ஆள் திருடனா இருக்கிறான்னா, அப்போ தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இது திருட்டு நடந்துட்டு இருக்குன்றது ஒரு எக்ஸாம்பிள். கூட்டணி நம்ம வந்து வெறும் கூட்டணி கணக்குக்கு மட்டும் கிடையாது இது, ஓகேங்களா? நாளைக்கு இதே இடத்துல இப்போ பிஜேபி இருக்கிற இடத்துல மேபி காங்கிரஸ் இருந்துச்சுன்னா இதே கேள்வி காங்கிரஸ் எதிர்த்து தான் கேட்டிருப்போம், ஓகேங்களா? ஆனாலும் கொள்கை எதிரியான பிஜேபி மாறி இருக்க போகிறது கிடையாது, அது கொள்கை எதிரியாக தான் இருந்திருக்கும். இல்லை இந்த இடத்துல நான் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நாளைக்கு அரசியல் எதிரி எடுத்துப்போம். திமுகவில் இன்றைக்கி இருக்கிற தலைமை மாதிரி, இந்த குடும்ப ஆட்சி மாதிரி உண்மையிலே திமுக எப்படி வந்து அண்ணா கண்ட ஒரு விஷயங்கள் ஃபார்ம் ஆகி அதுக்கேற்ற மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த அரசியல் எதிரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கூட்டம் நீங்க கடைசியில் 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்ததாக தகவல் வருது, அது உண்மையா? அந்த வீடியோ முதல்ல உண்மையை பேசணும். அந்த வீடியோ எப்போ எடுத்தது? ஏன்னா நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தானா சேர்ந்த கூட்டம். இல்ல நான் வருது தானா சேர்ந்த கூட்டம் தான். இப்பயும் நான் அதான் சொல்றேன், தொடர்ந்து இல்லை, இதுக்கப்புறமா அதான் சொல்லுவேன். ஓகே, அப்ப எந்த கூட்டம்? ஏன்னா அவங்களாம் வந்து தாவேக்கா கொடி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் அந்த வீடியோ நான் பார்த்ததுனால கேட்குறேன். நீங்க ஏதோ ஒரு காணொலியை எங்கேயோ எடுத்து வந்து சொருகி என்னமோ தேவையில்லாத ஒட்டக்கூடாது, ஓகேங்களா? அது விஷயம் நடந்தது எங்கேயோ நடந்திருக்கு. அது முதல்ல தாவேக்கா நிர்வாகிகளானே தெரியல, எதையோ ஒரு ஃபேக் நியூஸ் வீடியோ சும்மா பரப்பி விட்டுட்டு இதே திமுக காரங்க யாராவது போட்டு வந்தா நீங்க வந்து இப்படியே மாத்தி பேசுறீங்க. எங்க நடந்தது? அதுல யாராவது நாகப்பட்டினம், திருச்சி அந்த மாதிரி ஏதாவது ஊர் பேர் சொன்னாங்களா? இந்த ஊர் பேர் இல்ல. எங்க நடந்தது? அது தெளிவா தெரியணும்ல, அது முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இல்ல, ஏன்னா வைரலா போறதுனால கேக்குறேன். இல்லங்க, வைரலா அது எனக்கு தெரியணுங்க. எங்க நடந்தது? அந்த நிர்வாகி யாருன்னா தெரியுமா? எந்த ஊர் நிர்வாகின்னு ஏதாவது உங்களுக்கு? அதான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு தெரியலங்க, எனக்கு நிர்வாகியானே தெரியலங்க. ஏன்னா வந்து தாவேக்கா கூட தப்பா பயன்படுத்துறாங்க. அது நாளைக்கு உங்களுக்கே வந்து சரிங்க, நீங்க சொல்றீங்க நீங்க இவர் தான் அப்படின்னு இன்னாரும் சொல்லுங்க, நான் வந்து விசாரிச்சேன்னா சொல்றேன். நீங்க இன்னாரும் தெரியுமா சொல்லுங்க. ஒரு திமுக காரங்க நடந்ததுனால உங்களுக்கு டேட்டா இருக்கா? அது இருந்தா பேசுவோம். பதில் அவங்களும் கேட்பாங்களா டேட்டா இருக்கான்ட்டு? ஏங்க அது நடந்திருக்கு நீங்க வைரல் ஆகுதுன்னு சொல்றீங்க. அது ஃபேக் வைரல் ஆக்கப்பட்டது, ஓகேங்களா? அது எவ்வளவு பூஸ்ட் பண்ணப்பட்டதுன்னு வெளியே டேட்டா எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேங்களா? நான் என்ன கேட்கறேன், அது எங்க நடந்தது, எப்போ நடந்தது, அது மாதிரி அந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது, அந்த முழு வீடியோ இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க, பேசுவோம். ஒரே ஒரு அம்மா வந்து அவங்க செயினை இது பண்ணிருக்காங்க, ஏதோ பேக்கெட்ல எடுத்து கைட்டி வச்சிருக்கிறதாவோ ஏதோ சொன்னாங்க. அது என்ன ரியலா நடந்தது தெரியாது. அதுக்கப்புறம் அதை வந்து திருடனவனை பிடிச்சி கொடுத்துட்டாங்கலாம் கூட சொன்னாங்க. எனக்கு 1 லட்சம் பேர்ல ஒரு ஆள் திருடனா இருக்கிறான்னா, அப்போ தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இது திருட்டு நடந்துட்டு இருக்குன்றது ஒரு எக்ஸாம்பிள். இது திருட்டு எப்பவுமே நடக்குது. திருட்டு அப்போ நடக்குது. அப்போ லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, ஓகேங்களா? தினமும் நடக்குது. லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, அப்போ ஒத்துக்கோங்க அதை சார். அப்படி பார்த்து எந்த ஆட்சியிலுமே லா அண்ட் ஆர்டர் இல்லை சார். அப்போ 1 லட்சம் பேர்ல ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான், ஓகேங்களா? அப்போ நீங்க அந்த ரேஷியோ எடுத்து பார்க்கணும்ல. யாராவது நாங்களே கூட்டத்தில் ஆள் அனுப்பிச்சு போய் திருடிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சோமா? இல்ல சார். ஏன் இந்த கேள்வினா, திருட்டு சாதாரணமா நடக்குது பேசணும். இல்ல பிராக்டிகலா சொல்றேன், திருட்டு சாதாரணமா நடக்குது. இதுவே வேற யாராவது ஒரு கட்சி திமுக கூட்டத்தில் நடந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் நான் சொல்லட்டேன். அதெல்லாம் வெளியே நியூஸா கூட வரவிட மாட்டீங்க, சரிங்களா? நீங்க தானே சார் சொன்னீங்க, நியூஸா கூட வரவிட மாட்டீங்க. நீங்க அதை முதல்ல நீங்க நியூஸா அதை பேசுவீங்களா? வருது சார். சரி சொல்லுங்க. சமீபத்துல கூட ஒரு திமுக கூட்டத்துல ஏதோ ஒரு கூட்டத்துல வந்து தெளிவா சொல்லுங்க. இப்ப நாகப்பட்டினம் சொன்னீங்க, நாகப்பட்டினத்துல ஒரு அம்மா 4 சவரன் செயினை இது பண்ணாங்க, அந்த மாதிரி சொல்லுங்க தெளிவா. நியூஸ் வந்துச்சு சார். வந்தப்போ என்ன சொன்னா நடந்திருக்கு இல்லன்னு சொல்லல, இங்கே நடந்திருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை?
அப்ப இத பத்தி நீங்க பேசணும்ல. எல்லா இடத்துல நடக்குது. அப்ப யார் ஆட்சியில் இருக்காங்க அவங்கள தான் கேள்வி கேட்கணும். அவங்க கேக்குறாங்க பாருங்க, உங்க கூட்டத்திலயும் தான் நடக்குது, ஏன் இத பத்தி எல்லாம் நீங்க வந்து பெருசா பேச மாட்டீங்களா? எங்க பேசிதாங்க அவனை. நானே சொல்றேங்க, லா அண்ட் ஆர்டர் சரியில்லைங்க, போய் அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க. அவங்க பதிலுக்கு சொல்லுவாங்க, உங்க கூட்டத்துல தான் திருட்டுத்தனம் அதிகமா இருக்கு. நீங்க இப்பதான் சொன்னீங்க உங்க கூட்ட அவங்க கூட்டத்திலயும் நடந்துக்குது அப்படின்ட்டு. நீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்க? யாருமே பக்குவப்பட்ட கூட்டம் சொன்னீங்களா இல்லையா? தாவேகா வேணா பக்குவப்படவே இல்லையா? சின்ன பசங்களா இருக்காங்க. திமுக கூட்டத்திலயும் அதிமுக கூட்டத்திலயும் நடக்குது நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் என்ன, அடுத்த கேள்வி போலாம். சும்மா இன்னமும் நடக்க உள்ள அப்படி இங்க மட்டும் நடந்ததுன்றீங்க. உங்க ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். திரு சீமான் அவர்களை பத்தி. என்னன்னா, அவர் கேட்கிறாரு அரசியலுக்கும் கொள்கைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவர் வந்து சொல்றாருல திரு விஜய் அவர்கள் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அப்ப வந்து காங்கிரஸ் உங்க நண்பனான்னு கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில் இருக்கும் உங்ககிட்ட? அவருக்கு பதில் சொன்னோமா? அவர் கேட்ட கேள்விக்கு வேணா நான் பதில் சொல்றேன். அவருக்கு பதில் சொல்ல, இந்த கேள்வி யார் கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்றேன். மிஸ்டர் எஸ்ஸுக்கு நான் பதில் சொல்லலை. ஓகேங்களா? என்னன்னா, இப்போ வந்து நமக்கு கொள்கைகள்ன்றது அரசியலில் பேசிக். ஓகேங்களா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் சின்ன வயசுலேருந்து ஒரு கொள்கை பிடிப்பு கூடவே வளரும். சில பேருக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஜாதி இந்த கொள்கைகள் வளரும். சில பேர் சமுதாயத்தில் இருக்கிற கொள்கைகள் வந்து பார்க்குறதெல்லாம் மைண்டில் ரெக்கார்ட் ஆகும். சில பேர் உழைக்கும் வர்க்கம் இந்த கம்யூனிசம் கொள்கை பை டிஃபால்ட்டாகவே அது வளரும். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஜாதி மதம் இதெல்லாம் வந்து அந்த ரைட் விங் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்குள்ளே போகிறது, இது லெஃப்ட் விங்குள்ளே போகிறது. ஓகேங்களா? எல்லா மனுஷனுக்குமே கொள்கை இருக்கும். ஓகேங்களா? அது வளர 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 வளரும். ஒரு அரசியல் தலைவராகிறதுக்கும் கொள்கை. இப்போ எங்களோட கொள்கை வந்து என்னென்னா, மதவாதம் இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் எங்களோட கொள்கையில் ஒரு அடிப்படை. அதாவது மதசார்பற்ற சமூக நீதி. ஓகேங்களா? வெறும் செக்யூலர் இது கிடையாது, செக்யூலர் சோஷியல் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுதான் எங்களோட கொள்கை. இந்த கொள்கைக்கு விரோதமாக யார் இருக்கிறாங்க? பாஜக. இது ஒன்று. அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லும்போது எங்களோட கொள்கையும் இவங்க கொள்கையும் பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனால் அந்த கொள்கைக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க, கொள்கைக்கு எதிராக இப்போ போயிட்டு இருக்காங்க அப்படின்றனால அவங்க அரசியல் எதிரியாக ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ காங்கிரஸையும் நீங்கள் சொல்லலாம்ல. நாங்கள் எங்களுக்கு இன்னைக்கு யார் வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க, இந்த பிரச்சனையை செஞ்சுனுக்கிறாங்கன்றது இருக்குது. ஓகேங்களா? ரூல் பண்ணுறவங்க தான் சார் மெயினாக நம்ம கேள்வி கேட்கணும். காங்கிரஸ் ரூல் பண்ணி 11 வருஷம் ஆச்சு சார். சரிங்க சார், 11 வருஷம் ஆச்சுன்னு நீங்க சொல்றீங்க. கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சியில கொடுக்க தாரா வர்க்கப்பட்டது. ஒரு வார்த்தை காங்கிரஸ் பத்தி திரு விஜய் எங்க பேசினார்? காங்கிரஸ் தாரா வர்க்கப்பட்டது. அப்பா வந்து இருங்க, அவங்க வந்து உங்களுக்கு அரசியல் எதிரி இல்லையா? அவரு தெளிவா சொன்னாரு, மீட்டு கொடுக்கணும் அப்படின்னாரு. ஓகேங்களா? அன்னைக்கு இருக்கிற அரசியல் நடந்திருக்கு. அவர் எங்கேயுமே நடக்கலைன்னா அதை பத்தி பேசியே இருக்க போறது கிடையாது. நமக்கு இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆகியும் அதை மீட்க முடியலன்றது பாயிண்ட். ஓகேங்களா? அந்த விஷயத்தை தான் நம்ம அதனால சொல்றோம், சொல்யூஷன் நோக்கி இருக்க பாலிடிக்ஸ். இன்னைக்கு ரூலிங் பார்ட்டிஸே கேட்கிறாரு, அந்த இடத்துல திமுகவையும் கேட்கிறாரு, பிஜேபியும் கேட்கிறாரு. அது பிஜேபி ஆக்சுவலா வந்து 2வது மாநாட்டில் அது மோடி அவர்கிட்ட தான் கேட்டார், மீட்டு கொடுத்துருங்க, நீட்ல விளக்க கொடுத்துருங்க, அந்த கச்சத்தீவு மீட்டு கொடுத்து இந்த 2 விஷயத்தை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மாநாட்டில் கேட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக அது பற்றியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பிரச்சனை யாரை கேட்டா நடக்கும்னு இருக்குங்க. இன்னைக்கு யாருங்க ஆட்சியில் இருக்கிறது? நாம இப்ப கரெக்ட் தான் சார். இன்னைக்கு பாஜகவினர் கேள்வி கேட்டாதான் நடக்க போகுது. ஓகே, பரவாயில்ல. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில தாரை வர்க்கப்பட்டுச்சா? எங்களோட அரசியல் எதிரி காங்கிரஸ் ஆட்சியில் தாரை வர்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. சொல்றோம், நாங்க வந்து எங்களோட அரசியல் எதிரி கொள்கை எதிரி 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல நாங்க வந்து இந்த இதை பத்தி கேட்கும் போது எங்க கொள்கை எதிரி நீங்களா செய்யுங்க, எங்க அரசியல் எதிரி நீங்களா செய்யுங்கன்னு சொல்லலை. ஓகேங்களா? கொள்கை எதிரி கிட்ட, கொள்கை எதிரியோட தலைவர்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்கிறோம். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க, நீங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கறோம். அந்த இடத்துல அரசியல் எதிரியை கூட கொண்டு வரல நம்ம. அதுதான் பாயிண்ட் நம்ம சொல்ல வரோம். எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பக்கச்சுன்னு இருக்க முடியாது சாமி. இன்னைக்கு யார் பகையாளியோ கூட்டணி வரணும்னு கணக்கு இருக்கா? கூட்டணி நம்ம வந்து வெறும் கூட்டணி கணக்குக்கு மட்டும் கிடையாது இது. ஓகேங்களா? நாளைக்கு இதே இடத்துல இப்ப பிஜேபி இருக்க இடத்துல மேபி காங்கிரஸ் இருந்துச்சுன்னா இதே கேள்வி காங்கிரஸ் எதிர்த்து தான் கேட்டிருப்போம். ஓகேங்களா? ஆனாலும் கொள்கை எதிரியான பிஜேபி மாறி இருக்க போறது கிடையாது. அது கொள்கை எதிரியா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனா காங்கிரஸ் செஞ்ச தப்ப அது சுட்டி காட்டி தான். ஏன்னா அவங்க ரூல்ல இருந்தாங்கன்னா அவங்களை கேட்டுதான் ஆகணும். அது அவ்வளவுதான், அப்படிதான் பார்க்கணும். அதை தாண்டி வந்து எங்களை இன்னொரு 10 எதிரியை சேர்த்துக்கோ லிஸ்ட்ல அப்படின்னா நான் என்ன சொல்றேன், ஊர்ல இருக்கிறவங்களாம் எதிரியாக்குறது மேட்டர் கிடையாது. யார் உண்மையிலே அந்த தப்புக்கெல்லாம் மூலதான காரணமோ அவங்கள தான் இருக்கணும். டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி தான் இங்க தமிழ்நாட்டில் அச்சாணி அங்கிருந்து பிரிஞ்சது தான் எல்லாமே. அதாவது காங்கிரஸ்க்கு அப்புறம் சொல்ல வர அந்த ஒரு ஸ்டேட் பார்ட்டியா டிஎம்கேன்னு ஒன்று ஃபார்ம் ஆகி அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து பிரிச்சது தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களை எதிர்த்து தான் எல்லாமே. இன்னைக்கு இதுக்கும் கச்சத்தீவுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அதனால தான் அவங்க அரசியல் எதிரியா வச்சிருக்கிறோம். இது மற்றவங்க எல்லாம் நம்ம அரசியல் எதிரியா வைக்கலன்றோம். ஒரே ஒரு டேட்டா நான் சொல்றேன். கச்சத்தீவு வந்து தாரை வர்த்து கொடுக்கும்போது கலைஞர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். பேக் என்ன நடந்தது சேர்த்து சொல்லணும். கலைஞர் எதுக்கு ஸ்பெஷாலிட்டி நமக்கு தெரியும்.
ஃப்ரண்ட் என்ன செய்வாரு, பேக் எண்ட்ல என்னென்ன செய்யக்கூடிய ஆளுன்றது அந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டமும் நடந்துச்சு. கலைஞரோட அரசியலுக்குள்ள நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா சத்தியமா இந்த காணொலி பத்தாது. நம்ம வந்து அடுத்து போவோம். நான் தெளிவா சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அந்த யாரோ ஒருத்தர் மிஸ்டர் எஸ் கேட்ட கேள்விக்கு மற்றவங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் தான் அரசியலுக்கு எதிரியாரு, கொள்கை எதிரியான பதில நான் சொல்லிட்டேன். ஏன் அரசியல் எதிரியா இருக்காங்க? ஏன்னா அந்த கொள்கைகளை அவங்க கடைபிடிக்கலன்றதுக்காக அவங்க அரசியல் எதிர்க்காங்க. இவங்க நம்ம கொள்கைக்கே விரோதம், அதனால அவங்க கொள்கை விரோதியா இருக்காங்க. அவ்வளவுதான் மேடம். சரி, ஓகே சார். கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். காங்கிரஸ் அப்போ உங்களுக்கு வந்து எதிரியா நண்பனா? ஒரே கேள்வி, சிம்பிளா சொல்லிருங்க. அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஏன் அது வந்து திமுகவுக்கும் பொருந்துமா, நான் பாஜகவுக்கும் பொருந்துமா? இல்ல, இது இந்த இடத்துல நான் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ நாளைக்கு அரசியல் எதிரி எடுத்துப்போம். திமுக இன்னைக்கு இருக்கிற தலைமை மாதிரி, இந்த குடும்ப ஆட்சி மாதிரி உண்மையிலே திமுக எப்படி வந்து அண்ணா ஒரு கண்ட ஒரு விஷயங்கள் ஃபார்ம் ஆகி அதுக்கேற்ற மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த அரசியல் எதிரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையில வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இந்த பிஜேபி சொல்ற கொள்கை எதிரி அவங்க வந்து இங்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸோட பரப்பதை நிப்பாட்டிட்டு, மத ரீதியா விஷயங்களா நிப்பாட்டிட்டு, அவங்க தமிழை மதிச்சு தமிழுக்கான முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, இங்க இருக்கிற மாநிலத்தோட முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, நாளைக்கு அவங்களுக்கு கூட ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது என்ன சார், டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் கடைசியாக அதான் இருக்க போதா? ஏடிஎம்கே வந்து மதிக்கவே மாட்டீங்களே நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நாங்களாம் ஒரு 7 வாட்டி நாங்கள் வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்கோம், அது எப்படி டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு போகுன்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. எப்படி என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கு? இந்த தடவை சொன்னது மக்கள் தான் சொன்னாங்க. அவர் கேட்டது இந்த தடவை யாருக்கு போட்டின்னு கேட்கும்போது மக்கள் தான் அதை சொன்னாங்க, டிவிகே வர்சஸ் டிஎம்கே. மக்கள் யாரு சார்? மக்கள் பொதுவாக மக்கள் தான். மக்கள் இல்லையா அவங்க? அங்க தொண்டர்கள் சார், அதிகமா சரி, அவ்வளவு பேர் தொண்டர்கள்னு ஒத்துக்கிறீங்க? அப்போ தொண்டர்கள் அவ்வளவு பேரும் தொண்டர்கள் இருக்காங்க. எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க. அப்ப அங்க இருக்கவங்களா தொண்டர்கள் அப்படின்னு ஒத்துக்கோங்க. விஜய் பார்க்க வந்தவர்களா இருக்கலாம், தொண்டர்களா இருக்கலாம், ரசிகர்களா இருக்கலாம், மக்களா இல்லையா, மாணவர்களாக இருக்கலாம். மக்களா இல்லையா அவங்க? மக்கள் தானே, மக்கள் தானே அங்க இருக்கவங்க சொன்னாங்க டிவிகேக்கும் டிஎம்கேன்றது. அது மனசுல பதிஞ்சிச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஒண்ணு ஏடிஎம்கே அழிக்கல. ஓகேங்களா? டிஎம்கே தான் அந்த வேலையை செஞ்சு சிறப்பாக இன்னும் செஞ்சுன்னு இருக்குது. பிஜேபி அதை வந்து அம்மா இறந்ததுலேருந்தே அதை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. கூட வந்து சிந்தனை சதனம்லாம் முடிஞ்ச அளவுக்கு டிஎம்கே வந்து பார்த்துருக்கு. எத்தனை பேர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு போயிருக்காங்க? ஓகேங்களா? நேற்று போன ஒரு முணுகுண்டு. ஓகேங்களா? பேரெல்லாம் சொல்லணும்னா சொல்லலாம். ஏன் எதுக்குன்னா, நம்ம ஒன்றும் ஏடிஎம்கே அழிக்கல. ஓகேங்களா? ஏடிஎம்கே அவங்களே அவங்களோட புதகுழியை தேடிட்டாங்க. பிஜேபி வந்து அவங்க தான் அழிச்சாங்கன்னு ஆரம்பிச்சது, அதுக்கு வெளியே வந்தாங்க, திருப்பி போய் சேர்ந்தது நம்ம கிடையாது, அவங்க. ஓகேங்களா? பிஜேபியோட சேர்ந்துட்டு நாங்கள் தான் வந்து ஒரு ப்ரிலிமினரி ஃபோர்ஸ்னு அவங்களால சொல்லிக்கவே முடியாது. போன தடவை எலெக்ஷனில் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 20 கீழே சுருங்கிடுச்சு. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம கவனிக்க மறந்துடும். அவங்களோட கோர் ஓட் பேங்க் ஒரு காலத்து 30% இருந்துச்சு. இருக்கட்டும் சார், எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து டெஸ்டட் சார். அவங்க நீங்க இன்னும் அன்டெஸ்டட். நாங்கள் அன்டெஸ்டடாகவே இருக்கிறோம் சாமி. ஓகேங்களா? எங்களுக்கும் ஒரு டெஸ்ட் வரப்போது 2026. அந்த டெஸ்ட் எங்களோட ரிசல்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் சார். இல்லைங்க, நாங்கள் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நாங்கள் எதை நோக்கி செயல்படுறோன்றது நாங்கள் வெளிப்படுத்த ஆகணும். அது வெளிப்படுத்தாம என்னங்க அரசியல்? அது வந்து நீங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசுறீங்க, ஏதோ கூட்டம் வந்துச்சதுனால சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்றாங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இங்க அரசியல் எதுவுமே கிடையாது. அரசியல் ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியுங்களா? ஓவர் நைட்ல ஒபாமா வரதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஓகேங்களா? இங்க யாருமே ஓவர் நைட்ல ஒபாமா வரணும்னு நினைக்கல. ஓகேங்களா? இருக்கிற உண்மையை சொல்றோம். மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியை அறுவடை பண்ணணும். என்னைக்குமே வந்து டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு தான் அதிகம். அந்த டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு யார் அதிகமாக அறுவடை பண்ண போறதா? இந்த வாட்டி விஜயனை தான் அறுவடை பண்ண போறாரு. அதை அறுவடை பண்ற இடத்துல ஏடிஎம்கே இல்லை, ஆக்சுவலாக என்டிஏ கூட்டணி இல்லை அப்படின்னு தான் நம்ம தெளிவாக சொல்லணும். ஏன்னா அது நோ மோர் ஏடிஎம்கே கூட்டணின்னு பல தடவை அங்கே கட்சியில் இருக்கவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அது என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் என்றைக்குமே பெரிய செல்வாக்கு கிடையாது. இந்த வாட்டி அதனால தான் சொல்கிறோம், மறுபடியும் சொல்கிறோம், டிவிகே விசஸ் டிஎம்கே தான் 2026. அதில் டிவிகே தான் வின் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வந்து உறுதியாக நம்புகிறோம். சார், திரு விஜய் அவர்கள் வந்து அடுத்தபடியாக எங்கே போகிறாருன்னா, வட சென்னையில் போயிட்டு பரப்புரை பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு சேலம் போகிறதா, இப்போ சேலம் நாமக்கல் போகிறதாவும் இருந்துச்சு. இப்போ அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக கரூருக்கு போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, சமீபத்தில் முப்பெரும் விழா, திமுகவோட முப்பெரும் விழாவும் நடந்துச்சு. முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டைன்னு சொல்லலாம். என்ன சார், அங்கே போயிட்டு திரு விஜய் அவர்கள் ஏதாவது தகர்க்க போகிறாரா திமுகவுடைய கோட்டையை? எதுவும் பிளான் இருக்கா? ஒரு படை வந்து, ஒரு போர் படை வந்து ஒரு நாட்டுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற உள்ளே போகணும்னா அங்கே இருக்கிற எதிர்ப்பு எல்லாத்தையும் தகர்த்து தான் போயாகும். அப்படி ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது, இப்போ நீங்கள் வட சென்னை, சேலம், கரூர், இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கோம். அரசாங்கத்திட்ட லீகலாக பெர்மிஷன் கேட்டிருக்கோம் வரணும் அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் ஒன்று இனிஷியலாக வெளியே வந்திருக்கோம், சர்க்குலேஷன். அதுபடி ப்ரொசீட் பண்ண பார்க்குறோம். பட் முடியல. ஏன்னா கோர்ட்டில் இன்னும் ஹியரிங் மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. 27 தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. பட் விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற குறுநில மன்னர்களோட கோட்டை
தகர்க்கப்படும். அதுல மாற்று கருத்தே இல்லை. பல நான் பேர் மறுபடியும் சொல்றேன், இப்போ அந்த அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு இப்போ நேற்று திருவாரூர்ல என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய அதே ரோட்ல ஒரு பெரிய மீட்டிங், சேர் போட்டு அந்த ரோடையே ரொப்பினாங்க. இப்போ ஆம்புலன்ஸே உள்ள வராதே. இப்போ மக்கள் கிட்ட சேர் போட்டு ஜனம் நின்றாலாவது வண்டி வரத்துக்கு வழி விட முடியும். சேர் போட்டு ரொப்பினாங்க. ஓகேங்களா, மக்கள் வழி விட்டாங்க சார், போச்சு சார் ஆம்புலன்ஸ். சார் நீங்க கன்னியாகுமரியில சார் நீங்க கனிமொழி அவங்க கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா சார்? அது வேற, நான் சொல்றது திருவாரூர்ல சொல்றேன். திருவாரூர் பத்தி பேசுறேன். அங்க கனிமொழியில வந்து திருப்பி விட சொல்லி அது வேற மைக்ல வந்துச்சு அந்த மீட்டிங்ல. அது பாத்தீங்களா, ஒருத்தர் வந்து மேடையில சேர்லாம் போட்டோம், நீங்க வந்து வேற பக்கம் சுத்தி போங்க, தெரியாம இருக்கும். அதே போல தூரத்துல தெரியாம இருந்திருக்கும் சார். அப்புறம் கனிமொழி அவர்கள் மட்டும் ஆளுங்கட்சியில, அதுவும் வந்து ஒரு எம்பி மேடையில இருக்கவங்க மட்டும் தெரியாம வந்துருமா அதெல்லாம்? அது நான் என்ன கேக்குறேன் சார், நான் என்ன சொல்றேன் சார், புதுசா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு வந்து நீங்க சொல்றீங்களா we are threading, நாங்க சின்ன பார்ட்டின்னு சொல்லலாம், நாங்க பண்ற தப்ப தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லலாம். ஓகேங்களா, நாங்க அதையே சொல்றது கிடையாது. முதல்ல தெரியாம பண்ணிட்டோம் எங்கேயும் எங்க வாயிலிருந்து வந்தது இல்லை. ஓகேங்களா, பெரிய அவ்வளோ 75 கட்சி செய்யறது தெரியாமன்ற வார்த்தை அவங்கலாம் யூஸ் பண்றதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஓகேங்களா, நீங்க அதை கடந்து வருவோம். ஓகேங்களா, நாங்க போற இடத்துல நீங்க மீட்டிங் போடுறீங்க, நீங்க போடுற மீட்டிங் போற இடத்துல நாங்க போனா என்ன ஆகும்ன்றது வர ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நம்ம எங்கேயோ நம்ம அப்படியே ட்ராக் மாறி போயிட்டோம். கரூரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் சொல்கிறேன்னா, திரு செந்தில் பாலாஜியோட ஒரு கோட்டை அவர் அங்கே வந்து திரு விஜய் அவர்கள் எப்படி உள்ள வர போறாருன்றதே பெரிய விஷயமா இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லிட்டு அது நான் ரொம்ப பாசிட்டிவா தான் ஆக்சுவலா பாக்கிறேன். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அவரு இல்ல, மாற்று கருத்தே இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க இந்த திருச்சி சிவா கூட பேசின மீட்டிங்ல பாத்தீங்க, ஏன்னா நான் ஒருத்தங்க உயிரை குத்தி அடி வயிற்றுலேருந்து பேசி நிற்கிறேன், உடனே எல்லாரும் அப்படிக்கா திரும்புறீங்க. யாப்போ இவர் செந்தில் பாலாஜி அவர் என்ட்ரி எப்போ மாசான என்ட்ரிட்டு எல்லாத்துலேயும் ஹெட்லைன்ஸ் வருது. ஓகேங்களா, ஸோ அவருக்கு திமுகலேயே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் ஆல்ரெடி இந்த பவர் சென்டர்ஸ்லாம் வயிறு எறிகிறாங்க அப்படின்றது ரெண்டுமே ப்ரூவ் ஆகுது. ஸோ அவருக்கு அடிப்பட்டா எவ்வளோ பேர் திமுகக்குள்ளேயே சந்தோஷப்படுவாங்கன்னு இருக்கு. அதை நம்ம பார்க்க தான் போகிறோன்ற. நான் என்ன சொல்கிறேன், எதுவுமே யாரோட கோட்டையுமே என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. வரலாறு முழுக்க அதுதான். இந்த 2000 வருஷத்துல வந்து பாண்டனாலேயோ பல்லவனாலேயோ சேரனாலேயோ சோழனாலேயோ யாருமே வந்து நிரந்தரமான ஆட்சியை கொடுக்கவே முடியல. ஆனால் அவங்கவுங்க செஞ்ச பங்கு பெருசு. அதை மீறி நம்மளை கடைசியில் வந்து முகலாயர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயராக இருக்கட்டும், அவங்களாம் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க. நடுவில் ஜமீன்தார்கள் பூத்தாங்க. ஓகேங்களா, அதே இப்போ ஆட்சி இது வந்து பழக்கம் வந்து இப்போ திமுக ஆட்சியில் ரொம்ப வருஷமாக இருந்தது. அது இன்னைக்கு நியூ ஏஜ் ஜமீன்தார்கள் இவங்களாம். ஓகேங்களா, இவங்க ஒரு பெரிய கோட்டை, ஒரு பெரிய அரண் ஃபார்ம், அது ஒரு பிம்பம். ஓகேங்களா, செல்வாக்கானால்னா செல்வாக்கானால் எப்படி பணத்தால் ரொம்ப கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பணத்தை எல்லாருக்கிட்டையும் வந்து எங்கே போகிற இடம், ஒரு சாவு வீட்டுக்கு போனால் கொடுக்குறது, ஒரு கல்யாணத்துக்கு போனால் கொடுக்குறது, காது குத்துக்கு இல்லை, இது நடக்கிற உண்மையை பேசுவோம். நடக்கிற உண்மையை பேசுவோம் சார், இதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா, அவங்க அந்த லாங் பீரியட் இருந்தாங்க இல்லையா, அந்த பீரியட் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு கேட்டகரி சொல்கிறீங்களா, அந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு நியூவாக ஒரு ஃபேக்ட்ரி உள்ளே வரும்போது இந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த நியூ ஃபேக்ட்ரி அப்படின்னு எப்போவுமே அந்த உரசல் இருக்கும். அந்த உரசல் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இளைஞர்கள் எவ்வளோ பேர் ஸ்ட்ரென்த் இருக்கிறாங்க, இதோட ரிசல்ட்டை 2026 பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லராக கரூரில் பார்ப்பீங்க. நிறைய விஷயம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். திரு விஜய் அவர்கள் அடுத்தபடியாக கரூரில் என்ன போய் பேசுகிறான்றதை வந்து நம்ம டீகோட் பண்ணலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில். நன்றி சார். நன்றி.